சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் என் காதல் பேரழகே. காதல் 41. ஆறுமா, என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எதை நினைச்சு நீ ஏங்கி இப்படி உள்ள போயிருக்க? சரியா சாப்பிடுறது இல்லையா நீ? என வெளியே பல கேள்வி கேட்டாலும் ஒரு தாயாக அவளைக் கண்டதும் துடித்துதான் போனாள். அம்மா, அவளுக்கு அம்மா வேணுமா? அவ அப்பா கிட்ட கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாராம். உனக்கு நீ, எனக்கு நானே இருப்போன்னு சொல்றாராம். சைந்தவத்தைய நம்ம கிட்ட இருக்கிறதுனால அவளுக்கு அம்மா மாதிரி யாரும் இல்லையா? அம்மா வேணும்னு கேக்குறா. உனக்கு அம்மா வேணுமா? ம். சைந்தவி அத்தை மாதிரி உங்கள மாதிரி அம்மா வேணும். நீங்க எங்க அப்பா ஃப்ரெண்டு தானே? எங்க அப்பா கிட்ட பேசி எனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க ஆண்டி என்று அழுத வண்ணம் சொல்ல அவளுக்கும் கண்ணீர் வந்து விட்டது. நான் உன் அப்பா கிட்ட சொல்றேன் ஆறுமா, உனக்கு அம்மா வருவாங்க. அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது. நீ நல்லா சாப்பிடணும். கண்டிப்பா உனக்கு அம்மா வருவாங்க. நான் கொண்டு வருவேன். பிராமிஸா கூட்டிட்டு வருவீங்களா என்று கையை நீட்ட, பிராமிஸா கூட்டி வருவேன் என்று கையை அவள் மீது வைத்தாள். எக்கி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். மதுவும் முத்தம் வைத்தாள். அதற்குள் ஆராதனாவை அழைத்து செல்லும் ஆட்டோவும் வந்துவிட அவள் அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றாள். யோசனையுடன் கீர்த்தியை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டாள். அன்று இரவு கீர்த்தி மதுவின் அலைபேசியில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அவளிடம் அலைபேசியை பறித்து வைத்த மது அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். என்னம்மா? கீர்த்தி, ஆராதனாவுக்கு அம்மா வேணும்னு கேட்டால, அது மாதிரி உனக்கு அப்பா வேணும்னு என்ன இருக்கா? அப்பாவா? அப்பாதான் எனக்கு இருக்காரேம்மா. நான் ஏன் அப்பா வேணும்னு கேட்கணும்? அப்பா இருக்கார். ஆனா அவர் உனக்கு அப்பாவா இருக்காராடி? அவர் உனக்கு அப்பாவா இல்லையே கீர்த்தி. இன்னும் அவரை அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா அவர் அப்பா இல்லைன்னா வேற யார் எனக்கு அப்பா? கீர்த்தி என அடுத்து பேச அவளுக்கு சங்கட்டமும் தயக்கமும் தடையாக இருந்தன. அதையும் மீறி அவளிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம். நீ, நான், ஆறு, வசி எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கலாமா? ஆருக்கு நான் அம்மாவா இருக்கவா என கேட்க அமைதியாக இருந்த கீர்த்தி தாயின் முகத்தை பார்த்தாள். என்ன? வசி அங்கிள அப்பான்னு கூப்பிடணுமா? உனக்கு ஒரு நல்ல அப்பாவா அவன் இருப்பான். நீ என்ன சொல்ற கீர்த்தி? நாடியில் விரலை வைத்து யோசனை செய்தவள். சரிம்மா, நீ, நான், ஆறு, வசி அங்கிள் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். ஆறுவும் பாவம் தான்ல, எனக்கு ஓகேமா என்றதும் கன்னத்தில் முத்தம் வைத்து அணைத்து கொண்டாள். அன்று இரவை வசிக்கு பூங்காவிற்கு ஆராதனாவுடன் வருமாறு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள். மறுநாள் ஆறுவை அழைத்து கொண்டு அவனும் பூங்காவிற்கு வர அங்கே கீர்த்தியும் மதுவுடன் இருந்தாள். இருவரும் விளையாடச் செல்ல அமைதியாக இருவரும் கதிரையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். முதலில் பேச தயங்கிய மது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினாள். வசி, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றவள் அவனுக்கு பேரதிர்ச்சியை தந்தாள். கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கும் வசி, ஆனா எனக்கு சரின்னு தான் தோணுது. நான் வீட்ல எல்லாருக்கும் பாரமா இருக்கிறது போல தோணுது வசி. என்னால ஏன் அவசர புத்தியால சைந்தவியும் மித்தலும் கஷ்டப்படுறாங்க. இப்ப எல்லாம் என் முகத்தை பார்த்து எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறவங்க எதனால சொல்றதெல்லாம் போய் நீயும் எதையும் இழுத்துட்டு வந்துடாதானே சொல்றாங்க. இப்போதான் தனிமைனா என்னன்னு புரியுது வசி. எனக்குன்னு என் குடும்பம் இருக்குன்னு நினைச்சேன் வசி. ஆனா இப்போ இல்லைன்னு தோண ஆரம்பிக்குது. நான் அங்க 2வது பட்சம்தான். தோல் சாய, கண்ணீரை துடைக்க, இறுக அணைச்சுக்க, பிரச்சனைய காது கொடுத்து கேட்க, தினமும் மோட்டிவேட் பண்ண, சிரிச்சு பேச ஒரு ஆள் நமக்கு வேணும் வசி. எனக்கு மித்தல் இருக்கான்னு நினைச்சேன். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது இதெல்லாம் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாதல்ல, எதிர்பார்க்கவும் கூடாது. ஆரம்பத்துல இருந்தே நான் எதிர்பார்க்கிற உறவு எனக்கு சரியா அமையவே இல்லை வசி. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை வசி. தெரிஞ்சோ தெரியாமலோ சைந்தவி எனக்காக, உனக்காக, ஆறுக்காக, கீர்த்திக்காக யோசிச்சு ஒரு வழி சொன்னா. ஆனா நான் அலட்சியப்படுத்தி அவமதிச்சேன். ஆனா இப்போதான் புரிஞ்சது. நான் என்னோட பழைய காதலை புதுப்பிக்க கேட்கல வசி. நம்ம நட்பை புதுப்பிக்க கேட்கற. கல்யாணம் பண்ணிட்டு நட்போட இருக்கலாம். வாழ்க்கையை போற போக்கல வாழலாம் வசி. அப்புறம் இதெல்லாம் விட முக்கியமா கல்யாணம் பண்ணிக்க கேட்கறதுக்கு பெரிய காரணம் ஆறுதான். ஆறுக்கு நான் நல்ல அம்மாவா இருப்பேன் வசி. அவளை என்னால அப்படி பார்க்கவே முடியல. அம்மா வேணும்னு கேட்டு அணைச்சு அழும்போது நான் இருக்கேன்னு சொல்லணும் போல இருந்தது வசி. முன்ன அவ மேல கோவப்பட்டு இருக்கேன். ஆனா அவளை பத்தி தெரிஞ்சதும் என் பார்வை மாறிடுச்சு வசி. அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் வசி, அம்மாவை கொண்டு வருவேன்னு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்தா அவளுக்கு அம்மாவா நானே வருவேன். இல்லைன்னா சொல்லு, நான் வேற பொண்ணை பார்த்து தருவேன். நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் வசி, ஆறுக்காக என்று அவளது உரையை முடித்துக்கொண்டு அவனது பதிலை எதிர்பார்த்தாள்.
என்ன பாக்குற? நான் தான் எப்பவும் என் பதில சொல்லிட்டேனடி என்றவனை மையலாக பார்த்தாள். தனிமை ரொம்ப கொடுமையானதுடி. அனுபவிச்சு பழகுனவங்களுக்கு அது வரம். அதன் வாசனையே நுகராதவங்களுக்கு அது சாபம். காலேஜ் வரைக்கும் நீ, ரம்யா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாழ்க்கை. மேரேஜ் அப்புறம் ரம்யா, ஃபேமிலி, வேலை ஒரு வாழ்க்கை. இதுல தனிமையே எனக்கு இல்லையடி. ரம்யாக்கு அப்புறம் நான் சுவாசிக்கிறது எல்லாமே தனிமைதான். குடும்பம் இருந்த தனிமைதான் என்ன சூழ்ந்தது. வெறுப்பான வாழ்க்கை மது. ஆர்வ விட்டு பெரிய காரணமும் இந்த தனிமை தான். எனக்கு ஒரு தீராத வியாதி பழகி இருந்தது. மறுபடியும் உன்னை பார்த்ததும் என்னோட வியாதி கொஞ்சமா குறைஞ்சது. ஒரு தோழி இருக்கா எல்லாம் பகிர. அதனாலதான் நீ சொன்னதும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. நானும் செல்ஃபிஷ் தாண்டி. எனக்கும் ஆரவுக்கும் உன்னை விட நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்கன்னு உள் மனசு சொன்னதால ஒத்துக்கிட்ட மது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் வசி. எதுக்கு தேங்க்ஸ்? நான் ஒன்றும் வாழ்க்கை கொடுக்கல, நீயும் தான். 2 பேரும் இணைந்து பயணிக்க போறோம். அதுல தேங்க்ஸ் சாரி எதுக்கு? எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் மது என்றான். அவளும் அவனது புஜத்தை கோர்த்து சாய்ந்து கொண்டாள். இருவரும் விளையாடி களைத்துப் போய் வந்தனர். அவர்களுக்கு குடிக்க நீரை கொடுத்தாள் மது. ஆரோ என்று அழைக்க, ஆன்ட்டி என்று அவள் அருகே வர, அவளை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டவள், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எனக்கு அம்மா கொண்டு வரணும்னு சொன்னீங்களே, எனக்கு அம்மா வர போறாங்களா? யார் அவங்க? நான் பார்க்கணும் என்று ஆர்வமாக கேட்க, மதுவோ வசியை பார்த்து சிரித்துவிட்டு ஆருவை பார்த்துவிட்டு, என்னவோ அம்மாவை ஏத்துப்பே ஆருமா? ஆராதனாவால் நம்ப முடியவில்லை. சந்தோஷத்தில் அவளுக்கு பேச்சும் வரவில்லை. ஹே என்று கூச்சலோடு அவளை தாவி அணைத்து முத்தம் கொடுத்தாள். ஐம் சாரி ஆருமா. நமக்குள்ள நடந்த கசப்பான விஷயத்துக்கு வெரி சாரி. இனி நீ, கீர்த்தி 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். அப்படித்தான் நான் பாப்பேன். உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் கீர்த்தியை தன் மடியில் அமர்த்தி கொண்டான் வசி. ஆறு மதுவின் மடியில் குதூகலிப்பதைக் கண்டு இவனுக்கு கண் கலங்கி போனது. அவனும் சிறு பிள்ளை போல அழுது விட்டான். கீர்த்தியின் கரங்கள் அவன் கண்ணீரை துடைக்க அந்த பிஞ்சு கரங்களை முத்தமிட்டு, உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேனான்னு தெரியாது. ஆனா ஒரு குட் ஃப்ரெண்டா இருப்பேன். எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும். உனக்கு என்ன ஃப்ரெண்டா எதுக்கு சம்மதமா கீர்த்தி? ஆறுவைப் போல அவனுக்கு எக்கி முத்தம் வைத்தவள், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வசிப்பா என்று உரிமையாக கேட்டபின் அங்கே அவன் இருந்தால்தானே. அவளை தூக்கிக் கொண்டு அவளுக்கு பிடித்த பனிக்குழுடன் மற்ற இருவருக்கும் சேர்த்து வாங்கி வந்து கொடுக்க நால்வரும் பகிர்ந்து உண்டனர். மாலை வரை ஒன்றாக ஊர் சுற்றிவிட்டு இரவில்தான் வீட்டிற்கு திரும்பினர். திருமண விஷயத்தை சந்தோஷமாக பகிர்ந்தனர். வசீகரன் வீட்டில் அந்த நல்ல செய்தியை சொல்ல பெரியவர்கள் மூவரும் மகிழ்ந்தனர். மதுவை பற்றியெல்லாம் யோசிக்கவில்லை. அவளை ஏற்றுக்கொண்டனர். மது கீர்த்தியுடன் உள்ளே நுழைந்தாள். கூடத்தில் பெரியவர்களும் மித்தலும் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு தேநீர் போட்டுக் கொண்டிருந்தாள் சைந்தவி. மதுவை கண்டதும் ஜோதி, எங்க போயிட்டு வர மது? ஒரு நாள் முழுக்க அம்மாவும் பொண்ணும் ஊர் சுத்திட்டு வந்திருக்கீங்க. இந்த அம்மாச்சிய கூட கூட்டிட்டு போகணும்னு உனக்கு தோணல கீர்த்தி என்று விளையாட்டாக கோபம் கொள்ள, அம்மாச்சி நாங்க ஃபேமிலியா வெளியே போயிட்டு வந்தோம். நான், ஆறு, அம்மா, வசிப்பா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்த முறை போனா உன்னையும் தாத்தாவையும் மாமா அத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன் என்று அவள் சொல்ல அங்கிருந்த மூவரும் அவளது வசிப்பாவில் அதிர்ந்து போயிருந்தனர். மூவரும் கேள்வியாக மதுவை பார்க்க அவளோ விழிகளை மூடி திறந்து தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் மூவரிடமும், நான் வசிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்பா என்று போட்டு உடைக்க மூவருக்கும் பேரதிர்ச்சி. உள்ளே கொதித்துக் கொண்டிருந்த டீயை பார்த்தபடி ஒரு வெற்றி சிரிப்பை சிரித்தாள் சைந்தவி. எதுக்குமா இந்த திடீர் முடிவு என்று மூர்த்தி கேட்க அவள் நடந்ததை சொல்ல மூவரும் பதறிப் போனார்கள். ஜோதிக்கு தன் வார்த்தையின் வீரியம் புரிந்தது. அவள் சொல்ல மித்திலுக்கு பேரடியாக இருந்தது. ஏன்க்கா நீயும் கூட என்ன தம்பியா பாக்கலல்ல? இவ்ளோ நடந்திருக்க, என்கிட்ட சொல்ல தோணலையா உனக்கு? இல்ல இவனை ஒரு ஆளை மதிக்கணுமான்னு நினைச்சிட்டியா என்று பெரும் வலியுடன் கேட்டான். என்னடா மிதுல் இப்படி பேசுற? எனக்குன்னா முதல்ல வர்றது நீதாண்டா. அதுல எனக்கு கர்வம் அதிகம் உண்டு. ஆனா அதுதான் உன் பிரச்சனைக்கு காரணம். அதனாலதான் வசிய கூப்பிட்டேன். எங்களுக்குள்ள காதல் இல்ல, ஆனா நட்பு இருக்கு. அதன் அடிப்படையில இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதமா என்று கேட்டாள். இத தானடி முன்னாடியே நானும் என் மருமகளும் சொன்னோம். ஆனா உன்னை நாங்க கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்ப நினைக்கிறதா நீயும் உன் தம்பியும். அந்த பொண்ண அப்படி பேசுனீங்க. இப்ப எங்கடா உங்க மூஞ்சி வச்சுக்க போறீங்க என சைந்தவிக்காக ஜோதி பேச இருவரும் தலை குனிந்தனர். சரியாக டீ கொண்டு வந்த சைந்தவியோ, அத்த பழச பேசி அவங்க முடிவை மாத்த வச்சிடாதீங்க ப்ளீஸ் அத்த
இத பத்தி பேசாம பெரியவங்களா அடுத்து என்ன செய்யலான்னு பாருங்க என்றவள், டீ எடுத்துக்கங்க என்று பொதுவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, எங்கம்மா போற, நீயும் இருமா. இல்ல அத்த, நான் எதுலயும் தலையிடல. நீங்களே பேசி முடிவெடுங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் உங்க பொண்ணுகிட்ட. அங்க மருமகளா போனதும் என் அப்பா அம்மாவ, முக்கியமா என் பெரியம்மாவ ஹர்ட் பண்ணி பேசிட்டு வேணான்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் மென்மையானவங்க. என்ன போல தாங்கிக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களையும் புரிஞ்சுக்க சொல்லுங்க. வேற எதுவும் சொல்ல எனக்கு இல்ல என்று அறையை நோக்கி செல்ல இருந்தவளை, சைந்தவி என்று மது அழைத்திருக்க திரும்பி பார்த்தாள். வெரி சாரி சைந்தவி. உன் மேல உள்ள கோபத்துல எனக்காக யோசிச்ச உன் நல்ல எண்ணத்தையும் மனசையும் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிக்க முடியலனாலும் ப்ளீஸ் என் தம்பிய மன்னிச்சிடு சைந்தவி. பழையபடி நீங்க மாறணும் ப்ளீஸ் என கெஞ்ச, மித்திலும் அவனது தவியைத்தான் தவிப்போடு பார்த்தான். ஆனால் சைந்தவியோ வலி நிறைந்த சிரிப்புடன் அறைக்குள் சென்று விட்டாள். மித்துலோ விரைந்த அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு இருந்தான். சைந்தவியோ கண்ணீர் விட்டபடி நின்றிருந்தாள். தவி, இன்று மெல்ல அழைக்க, எங்கிருந்து வந்ததோ அத்தனை ஆத்திரம். சட்டென திரும்பி, என்ன என்று கேட்க அதிர்ந்து போனான் மித்துல். என்ன என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டவளைக் கண்டு சற்றே மிரண்டு போனான். என்ன, எங்க அக்கா இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறா, உன்னால மன்னிக்க முடியாதான்னு கேட்க போறீங்களா? இல்ல எங்க அக்கா சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா, உனக்கு அது பொறுக்கலையான்னு கேட்க போறீங்களா என்று கத்தி இருக்க, அவனோ முதல் முறையாக ஆத்திரம் கொண்டு கத்தும் சைந்தவியை இப்போதுதான் பார்க்கிறான் மித்துல். காதல் 42. மெத்தையில் அமர்ந்து முகத்தை பொத்தி அழுது கொண்டிருந்தாள் சைந்தவி. அவள் அழுகையை நிறுத்த அவளை எப்படி சமாதானம் செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. வாயைத் திறந்து அவனை பேசிவிட்டால்தானே. மன்னிப்பு கேட்க உள்ளே வந்தவனை அவளது கேள்வி கணைகளால் பதில் சொல்ல முடியாமல் வளைத்து விட்டாள். முதலாக அவனிடம் குரலை உயர்த்தி பேசும் சைந்தவியைக் கண்டு பேச்சற்று போயிருந்தான் மித்துல். என்ன அமைதியா இருக்கீங்க? திட்டதானே வந்தீங்க, திட்டுங்க. இன்னும் என்னெல்லாம் சொல்லி என்ன பேச வந்தீங்களோ. கம்மான் பேசுங்க. என் அக்காக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதே, ஏன் தலையிட மாட்டேன்னு சொல்ற? ஏன் அக்கா சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்கலையான்னு கேளுங்க. இன்னும் என்ன வார்த்தைகளை போட்டு திட்ட வந்தீங்களோ திட்டுங்க. என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. கம்மான் திட்டுங்க என்ன. தவி ப்ளீஸ் என்ன கொல்லாதடி. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள செத்துட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன கொல்லாத. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தாண்டி வந்தேன். இப்பதான் எல்லாமே எனக்கு புரியுது. நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையோட வீரியமும் புரியுது. நீ எந்த அளவுக்கு என்னாலையும் என் அக்காவாலையும் பாதிக்கப்பட்டிருக்கன்னு உன் அமைதியும் விலகலிலும் பிரதிபலிக்குது. என்னை மன்னிச்சிடு தவிமா என அவள் பாதமருகே அமர்ந்து அதை பிடிக்கப் போக தட்டிவிட்டாள். எப்படி எப்படி அவ்வளவு பேசிட்டு எப்படி காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிடணுமா மித்துல்? நீங்க திட்டினா வாங்கிக்கணும், நீங்க காயப்படுத்தினா பொறுத்துக்கணும், நீங்க மன்னிப்பு கேட்டா அதையும் ஏத்துக்கணும். நான் நீங்க கையில வச்சு விளையாடுற பொம்மை இல்ல மித்துல் என கேட்க கண்ணீருடன் பேச்சற்று போயிருந்தான். உங்களை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா மித்துல்? பார்த்ததுமே உங்க மேல ஒரு ஈர்ப்பு, அது காதலா மாறிச்சு. உங்க அக்கா என்ன அவ்வளோ பேசியும் உங்க மேல இருந்த காதல் குறையல, கூடிட்டே இருந்தது. நீங்க என்ன ஹர்ட் பண்ணி பேசின போதும் மன்னிக்க சொன்னதும் இந்த காதல் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக நீங்க பேசினது, ஃபீல் பண்ணினது, ஹெல்ப் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல கண்மூடித்தனமான காதல் எனக்கு. ஆனா அதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். இப்படிதான்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல மித்துல். நான் இந்த குடும்பத்தை பிரிக்க வந்தவளா? உங்க அக்காவை வீட்டை விட்டு அனுப்ப நினைக்கிறேனா? உங்க மனசுல என்ன பத்தின நினைப்பு அப்படிதான் இருக்குல்ல? என்ன பத்தி தப்பா தானே நினைச்சிருக்கீங்க மித்துல். நீங்க என்ன காதலிக்கவே இல்லையா மித்துல்? வீட்ல பார்த்த பொண்ணுன்னு ஒரே காரணத்துக்காக என்னோட குடும்பம் நடத்துறீங்களா? சொல்லுங்க மித்துல், உங்களுக்கு என் மேல காதலே இல்லையா? நான் மட்டும்தான் உங்களை காதலிக்கிறேனா என பைத்தியம் பிடித்தது போல அவன் சட்டையை பிடித்து கொண்டு கேட்டாள். தவிமா அப்படியெல்லாம் இல்லடி. உன்னை மனப்பூர்வமா தான் காதலிக்கிறேன்டி. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. என்ன காதலிச்சிருந்தா என்ன ஹர்ட் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல மித்துல். உங்களுக்கு என் மேல இருக்கிறது வெறும் லஸ்ட் தானே. என் மேல உங்களுக்கு காதலே இல்லல்ல மித்துல். உங்க குடும்பத்தை என் குடும்பமா தானே பாக்குறேன். அது உங்களுக்கு நடிப்பா தெரிஞ்சதா? வார்த்தையால கொன்னுட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணுமா உங்கள? முடியாது. நான் மன்னிக்க மாட்டேன் மித்துல். உங்க மேல எனக்கு இருக்க கோபம் போகாது மித்துல். உங்களை எப்போதும் மன்னிக்க மாட்டேன் மித்துல் என்று கிட்டத்தட்ட கத்தி இருந்தாள். அப்படி சொல்லாத தவிமா. உன் மேல எனக்கு இருக்கிறது வெறும் லஸ்ட்ன்னு நினைக்கிறியா?
என் கண்ல உனக்கான காதல பார்த்ததே இல்லையாடி நீ? தவி, கோபத்திலையும் கண்மூடித்தனமான பாசத்தாலையும் வார்த்தைகளை விட்டு தொலைச்சிட்ட. அதுக்கான தண்டனைகளை தானே நீ விலகி இருந்து கொடுக்கறிய. மன்னிக்காம என்ன மேல பிரிஞ்சு வதைக்கிறிய. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எல்லாத்தையும் சரி செய்றேன். ப்ளீஸ், பேசாம இருந்து கொல்லாதடி, என்னால தாங்கிக்க முடியல. என கண்ணீர் வடித்தான். உங்களை விடவா தாங்கிக்க முடியாத வழியை நான் உங்களுக்கு கொடுக்கிற மித்துல் என கேட்டிருக்க அவனிடம் பதில் இல்லை. என் மனசு ஆறல மித்துல். நீங்க கேட்ட விஷயத்த நிதானமா புண்படுத்தாதபடி கேட்டிருக்கலாமே. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட உதவின்னு ஒண்ணு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அத நீங்க மறந்தாலும் நான் மறக்கல மித்துல். உங்க அக்காக்கு நல்லது நடக்கணும்னு யோசிச்சேன். அவங்கள வீட்டை விட்டு அனுப்பணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. கீர்த்தி கூட விளையாட்டா பேசுனது, அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன? நான் இந்த குடும்பத்தை பிரிக்க வந்தேன்னு எப்படி மித்துல் உங்களால சொல்ல முடிச்சது? அவ்வளவுதானா நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையும் காதலும்? ஒவ்வொரு வார்த்தையும் சாட்டையால் அடித்தது போல வலித்தது அவனுக்கு. தனது அக்காவையும் அக்கா மகளையும் பாதுகாக்கும் பொறுப்பான தம்பியாக, மாமனாக இருக்க நினைத்தவன் நல்ல கணவனாக இருக்க தவறி இருந்தான். நீ கேட்டது அத்தனையும் சரிதான் தவி. என் அக்கா உன்னை ஹர்ட் பண்ணினதால உனக்குள்ள அவங்களுக்கு எதிரான தவறான எண்ணம் வந்துட்டதோன்னு ஒரு பயம். எங்க கல்யாணமானதும் மித்தல் என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டானோன்னு என் அக்கா நினைச்சிடுவாளோன்னு ஒரு பயம். அந்த பயம்தான் உன் மேல கோபமா மாறி வார்த்தைகளை விட வச்சது. தப்புதான் தம்பிமா. நல்ல தம்பியா மாமனா இருக்க நினைச்சு புருஷனா உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் திருந்தி உனக்கு ஒரு நல்ல கணவனா இருப்பேன் தவிமா. என கெஞ்சினாலும் அவள் மனதிலுள்ள காயங்கள் ஆறவே இல்லையே, எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஐம் சாரி மித்துல். இந்த விஷயத்துல சட்டுன்னு என்னால உங்களை மன்னிக்க முடியல. நான் நல்ல மனைவியா, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க நல்ல கணவனா எனக்கு இருக்கணும்ல. ஆனா நீங்க இல்ல, நல்ல கணவனா இருக்க தவறிட்டீங்க. எப்போ என் காயங்கள் ஆறுதோ, உங்க மேல மீண்டும் ஒரு நம்பிக்கை வருதோ, எப்போ நீங்க செஞ்சதையும் மீறி உங்க மேல காதல் அதிகமாகுதோ, அப்போ உங்களை மன்னிக்கிற மித்துல் என்று மெத்தையில் ஓரமாக சென்று படுத்துக் கொண்டாள். மண்டியிட்டு அமர்ந்து கண்களில் நீர் திரளையோடு அவளை வெறித்திருந்தான். சட்டென விட்ட வார்த்தைகளுக்கு சட்டென மன்னிப்பு கிடைத்திடணுமா? கணவன் மன்னிப்பு கேட்டதும் உடனே மன்னித்து ஆறத் தழுவ வேண்டுமா? பேசிய வார்த்தைகளை அழித்துவிடும் இயந்திரம் அல்லவே பெண்ணின் மனது. உணர்வுகளால் உண்டானவை, நெகிழப் போல பல காலங்கள் ஆனாலும் அழியாதவை மனதில் உண்டான காயங்கள். சைந்தவி கோபம் குறைந்து மித்துலை ஏற்றுக்கொள்ள அவனது காதலும் காலமும் உதவுமா? பார்க்கலாம். அடுத்து வந்த நாட்கள் இயல்பாக செல்ல, மது வசியின் திருமணத்தை பற்றி பேச வசியின் வீட்டிலிருந்து அனைவரும் வந்திருந்தனர். திருமணத்தின் போது வந்தது, இப்போதுதான் வந்தனர். ஜோதியும் சைந்தவியும் அவர்களை கவனித்துக் கொள்ள பொறுப்போடு வேலை செய்யும் மகளைக் கண்டு கனிவோடு பார்த்தனர் அவளது பெற்றோர்கள். இருந்தாலும் மகளின் முகத்தில் ஏதோ குறைவது போல எண்ணம் சக்திவேலுக்கு. அனைவரும் முன்னே கேட்க முடியவில்லை, தனியாக பேச நினைத்தார். வசி மது திருமணத்தை நெருங்கிய உறவினர்களோடு கோவிலில் நடத்த முடிவு செய்திருந்தனர். பெரிய அளவில் வேண்டாம் என்று தவிர்த்த இருவரும் எளிமையாக திருமணம் நடக்க வேண்டும் என்ற தங்கள் முடிவை சொல்ல பெரியவர்களும் சரி என்றனர். அவர்கள் வீட்டிலேயே மதிய விருந்து நடந்தது. இரண்டு குடும்பமும் பேசி கலகலப்புடன் அமர்ந்து உண்டனர். விருந்து முடிந்து அக்கடாவென அமர்ந்த வேளையில் சக்திவேல் மகளை தனியாக அழைத்து சென்று பேசினார். சைந்துமா, அப்பா இப்படி கேட்கறன்னு நினைக்காத. உனக்கு மாப்பிளைக்கு ஏதோ பிரச்சனையா என அவ்வாறு கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்பா இந்த கேள்வி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம் என சிரித்தபடி சொல்ல, இல்லம்மா, உன் முகத்துல முன்பு போல இருந்த சிரிப்பு இல்லடா. ஏதோ ஒன்னு குறையுது, என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுடா. பா அதெல்லாம் இல்லப்பா, எக்ஸாம் டைம், கொஞ்சம் அதிகம் கண்முழிச்சு படிக்கிறேன். வீட்ல அத்தைக்கு உதவி செய்துட்டு காலேஜுக்கு போறேன். அந்த டயர்ட் தான், வேற எதுவும் இல்ல. நான் ஹாப்பியா இருக்கேன். உங்க மாப்பிள்ளை என்ன சந்தோஷமா வச்சிருக்கார் என்று வலியையும் கண்ணீரையும் மறைத்து அவ்வாறு சொல்ல, அவரும் மகள் சொன்னதற்காக சரி என்று ஏற்றுக்கொண்டார். படிக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ரொம்ப அழுத்தமா இருந்தா மாப்பிள்ளை கிட்ட பேசு, எல்லாம் சரியாகிடும் என்று தலையை அழுத்திவிட்டு செல்ல, அப்பா என்றாள். என்னடா? அவர் இறுக கட்டிக்கொண்டு, உங்களை ரொம்ப மிஸ் பண்றப்பா என்று நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவரும் உச்சி முகர்ந்து மகளை அணைத்து கொண்டார். தூரமாக இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மித்தலுக்கு கோடாரியை வைத்து குத்தியது போல இருந்தது. பாசமான குடும்பத்திலிருந்து தன் வீடே இனி கதி என வந்த ஒருத்தியை
தன் வீட்டு பெண்களுக்காக மதிக்காமல் காயப்படுத்தும் சில ஆண் வர்க்கத்தை என்ன சொல்வது? அதில் தானும் அடக்கமென தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டான் மித்துல். அவனுக்கு இப்போது அவனது மனைவியை இருக்க அணைக்க வேண்டும் போலிருந்தது. ஆனால் முடியவில்லை. தனது இயலாமையோடு அங்கிருந்து நகன்றான். அன்றிலிருந்து அவள் விலகியிருந்தாலும் அவளுக்காக உதவி செய்வது, தள்ளி நின்று அவளை ரசிப்பது, இரவு நேரம் அவள் உறங்கிய பின்னே அவளோடு பேசுவதென பொறுமையாக அவனது நாட்கள் சென்றன. காத்திருக்கிறான் தன்னை மன்னித்து ஏற்கும் மனைவிக்காக. திருமண நாளும் வந்தது. அவர்கள் பேசி முடிவு செய்திருந்த கோவிலில் மிக எளிமையாக வசி மது திருமணம் முடிந்தது. இரு மகள்களை சாட்சியாக வைத்து இருவருக்கும் திருமணம் நடந்தது. வசியின் வீட்டிலே கல்யாண விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர். 2 குடும்பம் மட்டுமே இருந்திட இரவு நேரம் வரை அங்கே இருந்துவிட்டு ஜோதியும் மூர்த்தியும் கிளம்பி விட்டனர். சைந்தவியும் மித்தலும் அங்கே தங்கிக் கொண்டனர். கீர்த்தியையும் ஆராதனவையும் தன்னுடன் உறங்க வைத்துக் கொண்டாள் சைந்தவி. வசி மதுவிற்கு தனிமையை தந்திருந்தனர். யோசனையோடு நின்றிருந்த வசியிடம் என்னவென்று அவள் கேட்க, அவனோ ஒன்றுமில்லை என்று சமாளித்துவிட்டு படுக்கையில் விழ, அவளும் என்னவென்று யோசித்தபடி அவன் அருகே அமர்ந்தாள். இருவரும் வேறு கதைகளை பேசி அன்றிரவை கழித்தனர். பல கதைகள் அவன் பேசினாலும் மனதில் உண்டான குழப்பத்தை அவளிடம் சொல்லவில்லை. தனக்குள் மறைத்து வைத்தவன் விடியலுக்காக காத்திருந்தான். மறுநாள் விடிந்ததும் குடும்பமாக காலை உணவை ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்ட பின் வசியும் கீர்த்தியும் மட்டும் வீட்டில் இல்லாமல் போக என்னவென்று அனைவரும் யோசனையோடு இருந்தனர். இவர்கள் இருவரும் மட்டும் தனியாக அந்த ஹோட்டலில் அமர்ந்திருந்தனர். இவர் வா அப்பா இல்ல, அப்பான்னு சொல்லிட்டு வந்துராத. வா அப்பா இதோ இவர்தான், இனி இவர்தான் வா அப்பா என்று வசியை காட்டி சொல்ல, கீர்த்தி விழிகளில் நீருடன் வசியை பார்த்தாள். அவனும் கனிவோடு மகளை பார்த்தான். காதல் 43. வசீகரனும் கீர்த்தியும் குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கைகளை தேடி அமர்ந்து கதிரின் வருகைக்காக காத்திருந்தனர். அவர்கள் வரும் வரை கீர்த்திக்கு பிடித்த ஜூஸ் வகை ஒன்றை ஆர்டர் செய்து வாங்கி கொடுத்திருந்தான் வசி. அவளோ குடித்த பின் அமர்ந்திருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த வசீகரனுக்கு கீர்த்தி பேசியதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. திருமணம் முடித்த கையோடு அனைவரும் சக்திவேலின் வீட்டிற்கு வந்து விருந்து உண்டு அரட்டையில் அமர்ந்த வேளையில்தான் வசீகரனுக்கு அலைபேசியில் அழைப்பு வர தனியாக எழுந்து பேச சென்றான். பேசி முடித்தவன் திரும்பிட அங்கே கீர்த்தி மட்டும் யோசனையும் கவலையுமாக அமர்ந்திருந்தாள். அவளை தூக்கி மடியில் வைத்தபடி அங்கே அமர்ந்தான் வசி. என்ன யோசனையில இருக்கீங்க செல்லம்? இந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா உங்க யோசனைக்கு ஆன்சர் சொல்வனே என்று நெற்றி முட்ட அமைதியாக அவன் முகம் பார்த்தாள். என்னடா? நான் சொல்லுவேன், ஆனா நீங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களே, பிராமிஸ் என்று கையை நீட்ட அவனும் ப்ராமிஸ் என்று அந்த பிஞ்சு கைகளில் அவன் கையை வைத்தான். எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் என்றாள். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னம்மா? எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் என மீண்டும் சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. தன்னை இன்னும் தந்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சுருக்கென்று வலிக்க, குழந்தைதானே போக போக ஏற்றுக்கொள்வாள் என்று மனதை தேற்றிக் கொண்டவன் அவளிடம், ஏமா அவரை பார்க்கணும்? அவர் ஞாபகம் வந்துருச்சா? அவர் முகமே எனக்கு கொஞ்சம்தான் ஞாபகம் இருக்கு. நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு தான் நான் அவரை பார்க்கணும் என்றால் பெரிய மனுஷியை போல. என்ன கேள்வி? என்றிட, ஏன் எனக்கு அவர் அப்பாவா இல்ல? அப்பா இருந்து எனக்கு ஏன் அப்பா இல்ல? 6 அம்மா இறந்துட்டாங்க, அதனால அவளுக்கு அம்மா இல்ல. எனக்கு அப்பா இருக்கார் தானே, ஏன் அப்பாவா இல்ல? இந்த கேள்வி அவர்கிட்ட நான் கேட்கணும். அவர் இருக்கார் தானே, அப்ப உங்களை ஏன் அம்மா அப்பான்னு கூப்பிட சொல்றாங்க? இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கணும் வசிப்பா என்று முடித்திருக்க, குழந்தையின் கேள்வி சரிதானே. பெற்றோர்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்வது வேறு. பெற்றவர்கள் இருவரும் இருந்தும் பிரிந்து சென்ற நிலை. மறுமணம் செய்யும்போதுதான் பிள்ளைகளின் மனநிலை அங்கு மாறுபடுகிறது. இதில் எத்தனை பேர் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பதில் அளித்து புரிய வைக்கிறார்கள்? எத்தனை பேர் பதில் தராமல் அழுத்தத்தை மட்டுமே கொடுக்கிறார்கள்? குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் அங்கே சறுக்குகிறார்கள். கீர்த்தியின் மனநிலையை புரிந்து கொண்ட வசி அவளது கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள உதவி செய்ய முனைந்தான். நாளைக்கு நீ நான் மட்டுமே தனியா போய் உங்க அப்பாவை பார்க்கலாம். உன் கேள்வியா அவர்கிட்ட கேட்கலாம். ப்ராமிஸ், நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். நாளைக்கு நீயும் நானும் மட்டும் போகலாம் என்று மீண்டும் நெற்றி முட்டினான். உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே என அவளது அம்மாவின் தோரணையில் பேச அதில் சிரித்தவன், என் கீர்த்துக்குட்டி மேல எப்பவும் கோபம் வராது.
என்று கன்னத்தில் முத்தம் வைத்தான். அவளும் முத்தம் வைத்து தேங்க்ஸ்பா என்று கட்டிக்கொண்டாள். அவனும் யோசனையாக அணைத்துக் கொண்டான். கீர்த்தியிடமே கதிரின் அலைபேசி எண்ணை வாங்கி அவனை அழைத்திருக்க, நல்ல வேளையாக அவனது அலைபேசி எண் மாறவில்லை. வசி கதிரிடம் திருமணமான செய்தியை சொன்னதோடு கீர்த்தியை பற்றியும் சொல்ல வர என்றான். நாளைக்கு போகலாம் என்று அவளுக்கு வாக்குறுதி தந்தான். இரவு மகள்கள் இருவரையும் தன்னோடு உறங்க அழைத்தான் வசி. மதுவிற்கும் வசிக்கும் தனிமையை தர சைந்தவி முந்திக் கொண்டு, நாயர் 2 மருமகளோட தூங்க போறானா, நீ போய் அன்னிக்கூட இரு என்று மருமகளை அழைத்துக் கொண்டு தன்னறைக்கு விரைய, மது வசியை பார்த்து புன்னகை செய்ய, அவனோ தோளை குலுக்கிக் கொண்டு அறைக்கு சென்றான். சைந்தவி கீர்த்தி ஆராதனாவுடன் விளையாடி களைத்து போக மூவரும் அப்படியே உறங்கி போயிருந்தனர். அப்போதுதான் உள்ளே வந்த மித்துலுக்கு மனைவியை நெருங்காதபடி காவலாக படித்திருக்கும் 2 மழலைகளைக் கண்டு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அவனோ பெருமூச்சு இழுத்து விட்டபடி அவள் படுத்திருக்கும் பக்கம் தரையில் போர்வையை விரித்து படுத்துக் கொண்டான். அவன் வந்து வெகு நேரத்திற்குப் பின் கண் விழித்து சைந்தவி அவன் கீழே படுத்திருப்பதைக் கண்டு பாவமாக இருந்தது. அவனுக்கு சரியாக காட்சி கிடைக்காமல் வியர்வையுடன் புரண்டு புரண்டு படுக்க, அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் எழுந்து சென்று அவனது தலைமாட்டில் டேபிள் ஃபேனை வைத்து அதற்கு உயிர் கொடுக்க, தனது விசிறிகளை வேகமாக சுழல வைத்து அவனுக்கு சுகமான காற்றைக் கொடுத்தது. திடீரென காற்றடிக்கவும் கண் விழித்து பார்த்தான். அவள்தான் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பார்த்ததும் பார்வையை தாழ்த்திக் கொண்டவள் புரண்டு திரும்பி படுத்துக் கொண்டாள். மனைவியின் செயலால் குளிர்ந்து போனான் மித்துல். மனைவியை காதலாக பார்த்தபடி உறங்கியும் போனான். மறுநாள் விடிந்தது. காலை உணவை உண்டு முடித்ததும் சொல்லிக்கொள்ளாமல் கீர்த்தியை அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் வசி. வசிப்பா என்ற மகளின் அழைப்பில் நினைவுக்கு வந்தவன், என்னம்மா? என்க குடிச்சிட்டேன் என்றால் கிளாஸை தள்ளி வைத்தபடி. அவனும் அவளது வாயை துடைத்துவிட்டு நிமிர, கதிரும் அவனது மனைவியும் அங்கே வந்தனர். இவர்களைக் கண்டதும் இவர்களை நோக்கி வந்தவர்கள் அவர்களுக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தனர். வெகு நாட்கள் கழித்து மகளை பார்க்க கண்களில் சிறு கனிவு உண்டானது. ஆனால் அதைக் கூட காட்ட முடியாத நிலையில்தான் அந்த கதிரும் இருந்தான். மது சொன்னது போல அவளுக்கு அவன் அடிமையாகத்தான் இருந்தான். பணக்காரி, வளைத்து போட்டால் ராஜாவாக இருக்கலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் திருமணம் முடிந்ததுமே அவளுக்கு அவன் அடிமையானான். அவன் அசைந்தால் கூட அவள் இஷ்டப்படிதான் அசைய வேண்டும். அவன் மதுவிற்கு செய்த பாவங்களுக்கு அவள் மனைவி மூலம் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஹாய் கதிர், ஹாய் என வசி ஆரம்பிக்க அவர்களும் ஹாய் என்றதோடு நிறுத்திக் கொண்டனர். கதிரின் மனைவி நிஷா கீர்த்தியை தான் பார்த்தாள். கதிர போல இல்ல, மது போல இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டவள் அந்த சிறு குழந்தை தன் கணவனையே பார்த்து கொண்டிருப்பது பிடிக்கவில்லை. கோபமாக வர இடம் கருதி அமைதியாக இருந்தாள். சொல்லுங்க, என்ன விஷயமா என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு சொன்னீங்க என அவள் கேட்க, வசியோ கதிரை பார்க்க அவனோ தலையை தாழ்த்தி அமர்ந்திருந்தான். வசிதான், கீர்த்தி அவங்க அப்பா கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன் என்றான். என்ன கேட்கணும் என அதிகார தோரணையில் கேட்க, கீர்த்தியோ பயந்து போனாள். நாம கொஞ்சம் அந்த பக்கம் உட்காரலாம், இவங்க 2 பேரும் பேசிக்கட்டுமே என்று கனிவாக கேட்க, சாரி, அப்படியெல்லாம் தனியா பேச அனுமதிக்க முடியாது. உனக்கு என்ன கேட்கணுமோ இங்கே கேளு என்று கட்டளையிட, கீர்த்தி மலங்க மலங்க விழித்தாள். கேளு கீர்த்தி என்றான் வசி. நீங்க ஏன் எனக்கு சரியான அப்பாவா இல்ல என்று கேட்டு கதிரின் உயிரை துடிக்க வைத்து விட்டாள். உள்ளுக்குள் மரித்து போன அவன் விரக்தியாக, முதல்ல நான் மனுஷனே இல்லம்மா, பிறகு எப்படி உனக்கு அப்பாவா இருப்பேன் என்று விரக்தியில் பேச அவளுக்கு புரியவில்லை. வசி அவனை பாவம் போல பார்த்தான். சரியாக நிஷாவின் அலைபேசி அழைக்க அதை கதிரிடம் கொடுத்து பேச சொல்லி அனுப்பிவிட்டவள் இவர்கள் பக்கம் திரும்பி கீர்த்தியிடம், லுக் கீர்த்தி, இந்த கதிர் உனக்கு அப்பா இல்ல. உன் அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு இப்போ என்னோட இருக்கார். அவர் உனக்கு இப்போ அப்பாவா இல்ல. எனக்கு கணவரா என் பசங்களுக்கு தான் அப்பா. உனக்கு இதோ பக்கத்துல இருக்காரே இவர் மட்டும்தான் அப்பா. உனக்கு உன் அப்பா கிட்ட கேட்கவோ பேசவோ இனி உரிமை இல்ல. இனி இவரை தான் நீ அப்பாவா நினைக்கணும், பேசணும். என் புருஷன் உனக்கு அப்பா இல்ல என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல, குழந்தையோ கண்களில் நீர் திரள வசியை பார்த்தாள். அது எப்படி உரிமை இல்லைன்னு நீங்க சொல்லலாம்? அது அவர் பெத்த பொண்ணு. அவருக்கும் கீர்த்திக்கும் பேசக்கூட உரிமை இல்லைன்னு சொல்ல நீங்க யாரு? கீர்த்தி அவர்கிட்ட பேசிதான் ஆகணும். கூப்பிடுங்க அவரை. முடியாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட பேச அனுமதிக்க மாட்டேன். எப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அப்பவே அவரோட பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு தேவையில்லை. மது உங்க வைஃப், அவங்க பொண்ணு உங்க பொண்ணு. சோ
நீங்க மட்டுமே அவளுக்கு அப்பாவா இருங்க. புதுசா அப்பான்னு உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாது. லுக் கீர்த்தி, உங்க அம்மாவுக்கு இன்னொரு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் இவர் தான் உன் அப்பா. இனி அப்பான்னு சொல்லிட்டு எங்க பக்கம் வரக்கூடாது. புரிஞ்சதா? என கடுமையாக சொல்லிவிட்டு எழுந்து செல்ல, கீர்த்தி அப்படியே கண்ணீருடன் இருக்க, அவளை பார்க்க பாவமாக இருந்தது. கீர்த்தி குட்டி, என்று அழைத்ததும் தாவி அவனை அணைத்துக் கொண்டாள். அவனோ முதுகை வருடி கொடுத்து ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்லடா. என்று தடவி கொடுக்க, தேம்பி அழுதவள் விசும்பலோடு, நீங்க மட்டும்தான் எனக்கு அப்பா, உங்கள மட்டும்தான் அப்பான்னு சொல்லுவேன். நாம வீட்டுக்கு போகலாம் என்றாள். அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன், வேற எதுவும் வேணுமாடா உனக்கு? என்று அவன் கேட்க, பதில் பேசாத அமைதியாக அவனை பார்த்தாள். அவனும் அவள் கேட்கப் போவதை புரிந்து கொண்டு முகத்தை சுருக்கிச் செல்லமாக முறைத்தபடி ஐஸ்கிரீம்? என்றான். அவளோ தலையை அசைத்தபடி, எனக்கு இல்ல, வீட்ல எல்லாருக்கும் என்று சொல்ல, அவனோ சிரித்து விட்டான். ஃபேமிலி பேக் 2 வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் இருவரும். அனைவரும் வசி, கீர்த்தி எங்கே சென்றனர் என்று தலையை பீய்த்து கொள்ள இருவரும் சாவகாசமாக வந்தனர். வசியை கேள்வியாக கேட்டு குடைந்தெடுக்க, ஐஸ்கிரீம் வாங்க தான் போனோம். என்று சொல்லி அனைவரின் கோபத்துக்கு ஆளானான். அவர்களைக் கண்டு அசடு வழிந்தபடி அறைக்கு சென்றான். அறையில் உடை மாற்றி வெளியே வந்தவனை அங்கே பிடித்து கொண்ட மது, எங்க போனீங்க 2 பேரும்? ஏன் ஆர்வ கூட்டிட்டு போகல என்று கேள்வியாக கேட்க, சொன்னனே ஐஸ். என்று இழுத்தவன் அவள் முறைப்பில் அமைதியானான். உண்மை சொல்லு வசி, எங்க போன? விடாப்பிடியாக கேட்க அவனும் உண்மையை சொன்னான். இவளுக்கு கோபம் வந்தது. கீர்த்தி என பல்லை கடித்தபடி அழைக்கப் போக அவளை தடுத்த வசி, மது ப்ளீஸ், அவளை திட்டாத. அவளா மனசு விட்டு என்கிட்ட பேசியிருக்கா. அவளுக்கு நான் அவ கேட்ட கேள்விக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். கொடுத்த இனி அவ மனசார என்ன அப்பான்னு சொல்லுவா. எதையும் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க கூடாது மது. அவளா போக போக புரிஞ்சு என்ன முழு மனசா அப்பாவை ஏத்துப்பா. லீவ் இட் மது. இத பத்தி இனி பேசாத, கேட்காத. எனக்காக ப்ளீஸ் என்றான் கண்களை சுருக்கி. அவளும் கண்களில் நீருடன், உனக்கு கஷ்டமா இல்லையா வசி? கோபம் வரலையா? கோபமில்ல, கஷ்டமா இருந்தது. ஆனா கீர்த்தி நிலைமைய நாம புரிஞ்சு நடந்துகிட்டதான் நாம பெத்தவங்க. இப்போதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. இனி அவளும் ரிலீஃபா இருப்பா. அவ கதிரை பத்தி நினைக்க மாட்டா என்று சொல்ல அவளும் சரி என்றாள். அவள் எழுந்து வெளியே செல்ல எத்தனைக்க, மது என்று அழைத்தான். என்ன என திரும்ப, கதிர் என்றான். அவனுக்கென்ன என்பது போல அவனை பார்த்தாள். அவனும் அவனது நிலையை சொல்ல அவளும் ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாக நின்றாள். கதிர் அன்லக்கி மது என்றான். உன்னை மிஸ் பண்ணிட்டானே. ஓ, அப்போ நீ? நான் லக்கி தான் என்று அவன் முன்னே செல்ல அவள் அப்படியே நின்றாள். மீண்டும் மீண்டும் அவன் சொன்னதை உள்ளுக்குள் அசை போட மீண்டும் அவன் வசமிழந்தாள். காதல் 44. உணவு மேசையில் மகள்களை அமர்த்திக் கொண்டு பனிக்குழை ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தான் வசீகரன். வெண்பற்கள் தெரிய சிரிப்புடன் இருக்கும் மகனைக் கண்டதும் குளிர்ந்து போனார் குமுதா. அவன் இவ்வாறு குழந்தைகள் மனைவி என்று வாழ்வதே போதும் என்று திருப்தியுடன் கண்ணை துடைத்துக் கொள்ள அவர் தோளில் கை வைத்த அமுதா, அக்கா ஆனந்த கண்ணீராக்கும், தொடச்சுக்கக்கா, அப்புறம் வசி பார்த்து ஏதாவது நினைக்க போறான் என ஆறுதல் சொல்ல அவரும் துடைத்துக் கொண்டார். அப்பா, அம்மாக்கு ஊட்டுங்க என ஆராதனா சொல்ல மது அவளை புன்னகையுடன் நோக்க, அதுக்கென்ன, ஊட்டி விட்டா போச்சு என்று ஒரு வாய் அவளுக்கு ஊட்டிவிட ஸ்பூனில் அள்ளி அவள் வாய் அருகே கொண்டு சென்ற நேரம் அவன் கையைப் பற்றி தன் வாயில் வாங்கிக் கொண்டாள் சைந்தவி. வசீகரன் தங்கையின் சேட்டையைக் கண்டு சிரிக்க மதுவோ ஏமாற்றமாக முகத்தை வைத்துக்கொண்டு வசியை பார்த்தாள். சைந்து, இதென்ன பழக்கம்? பாரு, மதுவோட முகம் எப்படி வாடிப்போச்சு. இதென்ன விளையாட்டு? அந்த பொண்ணு என்ன நினைக்கும் என அமுதா கணிந்திட, நான் என்ன பண்ண? என் அண்ணன்கிட்ட நான் ஒரு வாய் வாங்கினேன். இதுல என்ன தப்பு? எனக்கு உரிமை இல்லையா என்ன? ஏண்டா வசி, எனக்கு உரிமை இல்லையா என வசியிடம் கேட்க அவன் பதில் சொல்லும் முன்னே அமுதாவோ, உரிமை இருக்கு, அதுக்காக அவன் ஆசையா பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறத நீ வாங்குவியா? அவளுக்குதான் உரிமை, அப்புறம்தான் நீ என்றதும் சட்டென அந்த வார்த்தைகளை கேட்டு மதுவும் மித்தலும் ஆச்சரியம் கொண்டனர். அது எப்படி? நான் தான் அவனுக்கு முதல்ல, அப்புறம்தானே அவங்க வந்தாங்க என இவளும் விடாத உரிமையை கோர, இருக்கட்டும், அதுக்காக நீ இப்படி செய்யக்கூடாது, அது தப்பு தவி என்றதும் அவளது முகமும் வாடி போனது. ஐயோ அத்தை, எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. என்னை விட அவளுக்கு அவங்க அண்ணன்கிட்ட எல்லா உரிமையும் அதிகமா இருக்கு. ஆராதனா கீர்த்திய போலதான் சைந்தவியும். சைந்தவி செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல என்று தெளிவாக மது பேசி இருக்க
சைந்தவியின் செயலை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மதுவை நினைத்து அவர்களுக்கு சந்தோஷம்தான். தன் தமக்கையின் பேச்சைக் கேட்டு மித்தலும் ஆச்சரியமாகத்தான் பார்த்தான். கோபப்படுவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் நிதானமாக பேசுவதைக் கேட்டு அவனுக்கு பேரதிசயம்தான். இவ்வாறு மது அந்த குடும்பத்துடன் பொருந்தி போனாலே போதும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை வைத்துக் கொண்டான். அப்பா, ஒரு வாய் ஐஸ்கிரீம். இந்த அக்கா போறா. அத்த, இப்ப அம்மாக்கு அப்பா ஊட்டட்டுமே? ஆராதனா சொல்ல, ஊட்டி விடட்டுமே என்றதும் வசி எடுத்து ஊட்டி விட்டான். மதுவும் ஒரு வாய் எடுத்து வசிக்கு ஊட்டி விட்டாள். சாய்ந்தம்மா, நீ மாப்பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடுமா என்று சக்திவேல் சொல்ல திடுக்கிட்டு அவரை பார்த்தாள் சைந்தவி. என்னடி, மாப்பிளைக்கு கூட? குமுதாவும் சொல்ல சைந்தவி மித்துலை பார்த்தாள். அவனோ கன்னத்து மேடையில் நாக்கை உயர்த்தி இதழ் சொலித்து சிரிக்க, யாரும் அறியாமல் அவனை முறைக்க அசட்டையாக தோலை உலுக்கினான். ஸ்பூனில் ஒரு வாய் அள்ளி வாய் அருகே கொண்டு சென்றவள் அவனும் ஆவென வாயைத் திறக்க, சட்டென தன் வாய்க்குள் திணித்துவிட்டு அவனுக்கு ஒழுங்கு காட்ட சைந்தவி விளையாட்டைக் கண்டு மற்றவர்கள் சிரித்தனர். மித்துலோ அவளை முறைக்க அவள் அசட்டையாக தோலை குலுக்கினாள். அவனும் ஏமாற்றமாக முகத்தை திருப்ப, கோபம் நிறைய இருந்தாலும் ஆசையாக திரும்ப ஒரு வாய் அள்ளி அவன் வாய் அருகே கொண்டு செல்ல, காதலாக அவளை பார்த்து கண்ணடித்தபடி வாங்கிக் கொண்டான். அவளோ பார்வையை மாற்றிக்கொண்டாள். சின்னஞ்சிறுசுகள் விளையாட்டைக் கண்டும் காணாததுமாக இருந்து கொண்டனர். பின் குடும்பமாக மாற்றி மாற்றி ஊட்டிவிட்டுக் கொண்டனர். மதிய உணவை முடித்து ஒரு குட்டி தூக்கம் போட்டவர்கள் மாலை டீ வேளையில் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து அரட்டை அடித்தனர். சைந்தவி மித்துல் செல்ல வேண்டிய நேரமும் வர தனது தமக்கையை தனியாக அழைத்து வந்து பேசினான். அக்கா, உனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கா? மாமா உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறார்? உனக்கு ஓகே தானே என அக்கறையாக விசாரித்தான். அவளோ அக்கறையாக கேட்கும் தம்பியை கனிவாக பார்த்தவள், எனக்கு ஓகேதான் கிருஷ்ணா, வசி ஒரு ஜெம் என்றவள் காலையில் நடந்த விஷயத்தை சொல்ல அவளை ஆச்சரியமாக பார்த்தான். உண்மையாவா? மாமா அப்படி பண்ணாரா? உண்மைதான் மிதுல். வசி எனக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம கீர்த்திக்கும் சேர்த்து கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம்தான். அவளை தான் பொண்ணா ஏத்துக்கிட்டான். அவளுக்காக யோசிக்கிறான். எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? அவன் கூட சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது கிருஷ்ணா என்று மனம் விட்டு சொல்ல அவனது மனமும் நிறைந்து போனது. இவன் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல நான் தான் அதிர்ஷ்டசாலியா இருந்திருப்பேன். இப்பவும் தான். ஆனா கொஞ்சம் தாமதமா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு என்று காதலோடும் வெட்கத்தோடும் சொல்ல, அக்காவின் வாழ்க்கையில் இப்படி வரும் மாற்றம் அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இதற்கு காரணம் சைந்தவி. அவளுக்கு மனதார நன்றி சொன்னான். சரிக்கா, எப்பவும் நீ சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும்க்கா. இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த தம்பியும் உனக்கு இருக்கானே ஞாபகத்துல வச்சுக்காக்கா. எதுனாலும் என்கிட்டயும் சொல்ல, நான் பார்த்துப்பேன் என்றான். நிச்சயமா சொல்ல வேண்டாம். நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலயும் எனக்காக எப்பவும் நீ துணையா, தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா இருந்திருக்க. இது போல ஒரு தம்பி எல்லாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நான் உனக்கு சரியான அக்காவா இல்லடா. உன் வாழ்க்கையில என்னால விரிசல் விழற அளவுக்கு இடைஞ்சலா இருந்திருக்கன்னு நினைக்கும் போது கவலையா இருக்கும். நீயும் சைந்தவியும் சேரணும், சந்தோஷமா இருக்கணும். நான் வேணா அவகிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? எனக்கு குற்ற உணர்வா இருக்குடா என்று வருத்தத்துடன் பேச, வேணாக்கா, நான் பாத்துக்கிறேன். என் மேல அவளுக்கு கோபம் இருந்தாலும் அதை விட காதல் அதிகமா இருக்கு. அவளால கோபத்தை இழுத்து பிடிக்க முடியாது. நானும் அவளை அப்படியே விடமாட்டாக்கா. கிறுக்கத்தனம் பண்ணியாவது அவளை பேச வச்சிடுவேக்கா. நீ கவலைப்படாத. நீயும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் கிருஷ்ணா. உனக்கும் எனக்கும் புரிதலுள்ள லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்கு என்றவள் சொல்ல அவனும் ஆமோதித்தான். இருவரும் அணைத்து விடுவித்தனர். மேலும் தங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பியிருந்தனர். வீட்டிற்கு வந்ததும் ஜோதியிடம் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு அறைக்குள் சென்று உடை மாற்றி புத்தகத்தை கையில் வைத்து அமர்ந்து விட்டாள். மித்திலோ தாய் தந்தையிடம் வசியை பற்றியும் அக்கா பேசினதையும் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று அனைத்தையும் சொல்ல, பெற்றவர்களின் கொஞ்ச நஞ்ச பயமும் அகன்று விட்டது. இதுக்குதானே நானும் என் மருமகளும் போராடினோம். உங்க அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நீயே கண்கூடா பாத்துட்டு வந்துட்ட. இனியாவது உன் பொண்டாட்டிய சமாதானம் செஞ்சு சந்தோஷமா வாழ பாரு கிருஷ்ணா. குடும்பத்தை அனுசரிச்சு போற பொண்ணு கிடைக்கிறது அந்த குடும்பத்தோட வரம். அதுக்காக அவ தலையில ஏறி ஆடுறதும் மிதிக்கிறதும் நல்லதில்ல கிருஷ்ணா. நீயும் உன் அக்காவும் என் மருமகளை நிறைய பேசிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அவன் நல்லதுதான் பண்ணியிருக்கா. இனியாவது என் மருமக மனசு கோணாதபடி நடந்துக்க என்று அறிவுரை சொல்ல, சரிம்மா, உன் மருமகளை பூ போல பாத்துக்கிறேன் போதுமா? இனி அவளை கஷ்டப்படுறத போல பேச மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன், சரியா? என்க. என்கிட்ட சொல்லாத, உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு.
என்றார். ம் நீ என் பொண்டாட்டிக்கா இல்ல எனக்கு மாமியாரனே தெரியல. என்று வாய் விட்டு புலம்பியபடி சென்றவனைக் கண்டு வாய் விட்டு சிரித்தார். அறைக்குள் நுழைந்தவனை ஏறெடுத்து அவள் பார்க்கவில்லை. புத்தகத்தில் கண்ணாக இருந்தாள். உள்ளே சென்று உடை மாற்றிவிட்டு வந்தும் கூட அவள் அவனை பார்க்கவில்லை. அவனுக்கு கோபமாக வர வேகமாக சென்று அவள் மடியில் படுத்துக்கொண்டு வயிற்றில் முகம் புதைக்க அவனது இந்த அதிரடி செயலில் ஆடித்தான் போனாள் சைந்தவி. மித்துல், என்ன பண்றீங்க? எந்திரிங்க என்று அவனை நகர்த்த முடியவில்லை. மித்துல், எந்திரிங்க, என்ன இது ப்ளீஸ் தவி. என மேலும் அவளுக்குள் புதைய அடிவயிற்றில் கூச்சம் கொள்ள நெளிய ஆரம்பித்தாள். இவனும் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். அவள் முகம் பார்த்தபடி தவிமா என்றழைக்க வேறெங்கோ பார்த்தபடி என்றாள். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை போல ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்லை தவிமா. உனக்கு ஒருத்தர் கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற மனசு உனக்குன்னு நீ நிரூபிச்சிட்ட. ஆனா நான் அதை கூட புரிஞ்சுக்காம தத்தியா இருந்திருக்கேன். அக்கா என்கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கிறதா சொன்னா. அவ முகத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்தோஷம். அதுக்கு காரணம் நீ. நிஜமா உன்னை தப்பா நினைச்சு என் தலையில நானே மண்ணாலி போட்டுக்கிட்டேன். நாளைக்கு கோவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு தவி. என்று அவனுக்கும் மதுவிற்கும் நடந்த உரையாடலை சொல்லி அவளிடம் செய்து கொடுத்த சத்தியத்தை சொன்னான். அக்காவுக்கு இன்னொரு மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோம். அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தெளிவாக உணர்ந்துட்டேன்டி. ஒரு நல்ல மனுஷன் கணவனா வந்தா எதுக்கு மேரேஜ் பற்றி பயப்படணும்னு நீ அக்காவுக்கும் எனக்கும் உணர்த்திட்ட. அவ சந்தோஷமா இருக்கா தவி. என்னை மன்னிச்சிடு தவி. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. நிச்சயம் உன் மனசு நோகாதபடி நடந்துப்பேன்டி. ப்ளீஸ் தவி. இந்த கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பழையபடி சந்தோஷமா இருக்கலாம் தவிமா என்றான். கெஞ்சினான். அவள் அமைதியாக இருக்க எழுந்து அமர்ந்தவன், எவ்வளோ கெஞ்சிரனே உன் மனசு இறங்கவே இல்லையாடி. அவ்வளோ கல்லஞ்சக்காரியடி நீ. ஆதங்கத்தில் கேட்டுவிட்டான். ஆமா, கல்லஞ்சக்காரிதான். நீங்க வீசின வார்த்தைகளை கேட்டு இன்னமும் இங்க இருக்கிறன்னா கல்லஞ்சக்காரிதான். என்ன சொன்னீங்க? ஓ அக்கா சந்தோஷமா இருக்காங்க, அதனால நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா உங்க அக்காவுக்கு நல்லது நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் நீங்க பேசின வார்த்தைகளோட போராடிட்டு இருக்கேன். ஏன் மித்துல் அப்படி வார்த்தைகளை விட்டீங்க என்று அவன் சட்டையை பிடித்து கேட்டாள். நீங்க என்கிட்ட அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த விஷயத்த சொன்னீங்களா? எனக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுலயே கணவன் வீட்டுல கொடுமையை அனுபவிச்சு வந்தவங்களுக்கு ஆறுதல் தந்தா மட்டும் போதுமா? அவங்க ஆசை விருப்பம் என்னன்னு கேட்டு செய்ய வேணாமா? வாழ வேண்டிய வயசு, அப்படியே விட முடியுமா? அதான் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்க வார்த்தைகளால உணர்த்திட்டீங்க. இப்ப கூட நீங்க மன்னிப்பு கேட்டதும் உடனே உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும், உங்களை கட்டிக்கணும், முத்தம் கொடுக்கணும், எப்பவும் போல இருக்கணும். ஏன் காயங்களையும் வலியையும் மறைச்சு உங்களோட சந்தோஷமா இருக்கணும்ல? வாங்க மித்துல், சந்தோஷமா இருக்கலாம் என அவனை நெருங்க தவி என்றான் தவிப்பாக. உங்க மன்னிப்பு ஏத்துக்காத நான் கல்லஞ்சுக்காரி. தாராளமா வார்த்தைகளை வீசின நீங்க தாராள பிரபல எனக்கான இடத்த கொடுக்கவே மாட்டீங்களா? இப்ப நீங்க ஈஸியா மன்னிப்பு கேட்டீங்க. ஆனா உங்களை மன்னிக்கவும் முடியாம, உங்களை விளக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன காயப்படுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. ஏன் அப்படி பேசுனீங்க? இப்ப ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? முடியல மித்துல், மனசு ரெண்டு பக்கமா கடந்து அல்லாடுது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மித்துல். இல்ல, என்னால முடியாதுன்னு சொன்னா என் உடம்ப எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கங்க என்று எழுந்து வெளியே சென்று விட்டாள். அவனும் கண்ணீருடன் தலையை பிடித்தபடி அமர்ந்து விட்டான். அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் முகவாட்டத்துடனே இருந்தான். பெரியவர்கள் இருவரும் தலையிடவில்லை. அவர்களாக சரியாகட்டும் என்று விட்டுவிட்டனர். ஆனால் அவளால் அவனது வாட்டமான முகத்தை பார்க்கவும் முடியவில்லை. அவனை நெஞ்சில் சாய்த்து கொள்ள ஒரு மனது துடிக்க, இன்னொரு மனமோ அவன் பேசிய வார்த்தைகளை நினைவுபடுத்த இரண்டு கெட்டான் நிலையில் தவித்து போனாள் சைந்தவி. படிப்பில் அவளால் கவனம் செலுத்த முடியவில்லை. பரீட்சை நெருங்கிக் கொண்டிருந்தது. கல்லூரியில் தோழிகளிடம் பகிர அவர்களோ, பரீட்சை முடியும் வர அப்பா வீட்டுக்கு போய் படி, கொஞ்ச நாள் பிரிவு 2 பேருக்கும் தேவை, பரீட்சை முடிஞ்சதும் மனசு விட்டு பேசினா பிரச்சனை சரியாகிடும் என்று எடுத்து சொல்ல அவளுக்கு அதுதான் சரியெனப்பட்டது. ஜோதி மூர்த்தியிடம் சொல்ல அவர்களும் சரி என்றனர். பிரிவு அவர்களை காதலை பலப்படுத்தும் என்று அவளை போக சொல்லியிருந்தனர். 1 வாரத்துக்கு பிறகு அவளிடம் பேசியிருந்தான். இல்லை, கெஞ்சினான். தவி, நான் தான் விலகி இருக்கனே, அப்புறம் ஏண்டி அங்க போறா?
உன்கிட்ட பேசலனாலும் நீ என் கூட இருக்க. மூச்சு விட தூரத்துல இருக்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அதுக்கும் வழி இல்லாம பண்றிய. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன்டி. இங்க இரு தவி. என தாயிடம் கெஞ்சும் குழந்தை போல கெஞ்சினான். மித்துல் ப்ளீஸ், எக்ஸாம் முடியற வரைக்கும் தான். என்னால படிக்க முடியல, கவனம் இல்ல. நான் போயிட்டு வரேன் மித்துல், தடுக்காதீங்க. நான் பாஸ் பண்ணணும். இது வரைக்கும் அரியர் வச்சதில்ல. அரியர் வந்ததுனா அதுக்கும் சேர்த்து கோவப்படுவேன் என்றாள். அவனும் பெருமூச்சை விட்டபடி சரி, நான் கொண்டு வந்து விடுறேன் என்றான். மனமே இல்லாமல் அவனை ஆழ்ந்து பார்த்தபடி அறையை விட்டு வெளியே செல்ல அவனோ தவி என்று அழைத்தான். அவனது அழைப்பிற்கு வேகமாக திரும்பினாள். அதே வேகத்தில் அவளை இழுத்தவன். சாரி தவி என்றவன் இதழை சிறை செய்ய கோபம் வலி அனைத்தும் மறந்து அவன் முத்தத்திற்கு ஈடாக அவளும் கொடுத்து தன் பிரிவை ஈடுகட்டினாள். காதல் 45. கச்சிதமாய் தன் இதழுக்குள் அவள் இதழை பொருத்தி இருந்தான் மித்துல். சைந்தவி பொருந்தி போக உதவி செய்திருந்தாள். வெகு நேரத்திற்கு பிறகு இருவரும் மனமில்லாமல் இதழ்களை பிரித்து கொண்டதும் விடாமல் நெற்றி முட்டி மூச்சு வாங்கினார்கள். இவ்ளோ காதல் இருந்து ஏண்டி கோபமா இருந்த என்ன தவிக்க விடுற? இவ்ளோ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு எனக்கு ஏன் நீ காய் கொடுத்த? என் மனச புண்ணாக்கன. என் கோபத்துக்கான மதிப்பு உனக்கு தெரிய வேணாமா என்றாள். நிமிர்ந்து அவளை பார்த்தான். மெல்ல விலகி நின்று கண்ணீரை துடைத்தவள். போகலாம் என்றாள். அப்பவும் விடவில்லை அவளை. இறுக அணைத்துவிட்டு உன் கோபத்தை நான் மதிக்கிறேன். உனக்காக காத்துட்டு இருப்பேன் தவி என்றவன் விலகிவிட்டு முன்னே நடந்தான். வேறு வழியில்லாமல் பின்னே நடந்தாள். பெரியவர்கள் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு அவனோடு சென்று விட்டாள். மூர்த்தி இந்த பொண்ணு கொஞ்சம் இறங்கி வந்தாதான் என்ன ஜோதி? ஏன் இன்னமும் முனைச்சிட்டே இருக்க? என்று சலிப்பாக கேட்டார். ஏன் இறங்கி வரணும்? இறங்கி வந்தா மேலும் மேலும் அதே தப்பையே செய்வீங்க. நாங்க மறுபடியும் இறங்கி வந்துட்டே இருக்கணுமா? எங்க உணர்வுகளுக்கு என்னதான் மதிப்பு? மருமக மேல தப்பே இல்ல. உங்க புள்ள விட்ட வார்த்தைகள் ஒன்னொன்னும் நெஞ்ச கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவ இவ்ளோ கோபப்படலனா எப்படி? நானா இருந்தா போடான்னு போயிருப்பேன். ஏன் மருமகள்ன்றதுனால பொறுமையா இருக்கா என மருமகளுக்கு சாதகமாக பேசி செல்லும் ஜோதியை வாய்ப்பிழந்து பார்த்தார். என்ன இவ மாமியார் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இல்லையே என புலம்பி விட்டு நகர்ந்தார். சக்திவேல் கூடத்தில் மருமகனை அமர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். அவனும் வாடிய முகத்தை முயன்ற அளவுக்கு மறைத்தபடி தன் மாமனாருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். உள்ளே சமையலறையில் அமுதா மருமகனுக்கு தேநீர் போட அவர் அருகே வந்து நின்றாள் சைந்தவி. உனக்கு அறிவு இருக்காடே? ஏன் இல்ல, நிறையவே இருக்க வேணுமா என தெனாவட்டாக பதில் சொல்ல, கொழுப்படி உனக்கு என மீண்டும் கடிய, என்னம்மா உன் பிரச்சனை? நான் வந்திருக்கேன் என்ன திட்டுற என்று முகத்தை தூக்கி வைக்க, பின்ன திட்டாம மாப்பிள்ள முகத்தை பார்க்கவே முடியலடி என வருத்தமாக சொன்னார். ஏம்மா நல்லா அழகாதானே இருக்கார், அவர் முகத்தை ஏம்மா பார்க்க முடியல என இவளும் கடிக்க, சைந்தவி என பல்லை கடித்தவர். மாப்பிள்ள முகம் எவ்வளவு வாடி போயிருக்கு பாரு. ஏன் அவரோட இருந்துட்டு வீட்ல படிச்சானா? இங்க வந்து படிச்சாதான் படிப்பு ஏறுமா உனக்கு? அங்க இருந்து படிக்க வேண்டியதானடி என்று திட்ட, அப்போ நான் இங்க வந்ததை விட உனக்கு மாப்பிள்ள முகம் வாடி போயிருக்கிறது தான் பெருசா தெரியுதுல. நான் வந்ததுல உனக்கு சந்தோஷமே இல்ல. அவர் முகம் வாடி இருக்கேன்னு தான் கவலை. அதனால என்ன நீ திட்டுற. இப்படி அவருக்காக நான் யோசித்துட்டே இருக்கணும். ஆனா நான் எனக்காக யோசிக்க கூடாது. அப்படித்தானே சொல்ல வர நீ? இனிமே இங்க அவரோட தான் வரணும். நானா தனியா வரக்கூடாது. அப்போ நீ என்ன இன்னொரு வீட்டு பொண்ணா உன் மாப்பிள்ளையோட மனைவியா தான் பாக்குற. உன் மகளா பாக்கல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன் என்று கண்ணை துடைத்துக்கொண்டு வெளியே செல்ல இருந்தவளை தடுத்த அமுதா. ஐயோ சைந்து, என்னடி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அவர் முகத்துல தெரிஞ்ச சோகத்தை வச்சு அவரால உன்னை பிரிஞ்சிருக்க முடியலன்னு தானே சொன்ன. அதுக்காக நீ இங்க தனியா வரக்கூடாது, இங்க தங்கக்கூடாதுன்னு அம்மா நினைப்பனா? இல்ல சொல்லதான் செய்வனா? இன இறங்கி வர, போவா என்று வேகமாக வெளியே வந்து தந்தையுடன் நெருங்கி அமர்ந்து அவரது தோளில் சாய்ந்து கொண்டாள். என்னடா உன் அம்மா ஏதோ சொன்னாங்களா? உள்ள இருந்து சத்தம் வந்ததே என சரியாக கணித்து கேட்டார். அவளும் தாயை காட்டிக் கொடுக்காமல், சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் என்று சமாளித்தாள். அமுதா சக்திவேலுக்கு பயந்தபடி தேநீரை வந்து கொடுத்தார். அமுதாவை அழுத்தமாக பார்த்தபடி எடுத்துக்கொண்டார். இவனும் சிரித்தபடி எடுத்துக்கொண்டான். அதே நேரம், மாமா, அத்தை என்று இரு மருமகள் ஓடி வந்து இருவரின் மடியில் அமர்ந்து கொள்ள இருவரும் வாஞ்சியாக கொஞ்சு கொண்டனர். அவர்கள் பின்னே வந்த மது வசி இருவரையும் வரவேற்று அங்கே அமர்ந்து வந்த விஷயத்தை தெரிந்து கொண்டனர். அப்புறம் என்ன மாப்ள, ஒரு வாரம் ஹாப்பியா ஃப்ரீயா இருப்பீங்க போல. உங்க நொச்ச எங்க கிட்ட தள்ளிட்டு போக வந்துட்டீங்களா என்று விளையாட்டாக சொல்ல, மது அவனை அமைதியாக இருக்க சொல்ல சட்டென சைந்தவிக்கு கோபம் வந்து விட்டது.
என்ன என்ன நொச்சுங்கிற? அப்ப நான் உனக்கு நொச்சா? இத்தனை நாள் என்ன அப்படித்தான் பாத்தியா? நான் இங்க வந்தது உங்க எல்லாருக்கும் நொச்சா இருக்குல்ல? சரி, நான் இனி இங்க வரல. நான் போறேன். வாங்க போலாம் என்றாள் கண்ணீருடன். அவளது கண்ணீரைக் கண்டதும் அருகே சென்ற வசி. என்னடி எங்க சைந்து தானே நீ? வார்த்தைக்கு வார்த்தை வாயடிக்காம கோவப்பட்டு அழறா? என்னடி ஆச்சு உனக்கு? வேற சைந்துவா மாறிட்டியா? என்று அணைக்க வர, போடா என்று அவனை தள்ளிவிட்டு அறைக்குள் சென்றுவிட அவனும் மித்துலை பார்த்தான். மித்துலும் நான் என்னன்னு பாக்குறேன். என்று நழுவ வசி தந்தையை பார்த்தான். அவரோ தலை குனிந்து நிற்கும் அமுதாவை முறைத்துவிட்டு வசியிடம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம். என்று அனுப்பி வைத்தார். அவனும் மனைவியுடன் சேர்ந்து அறைக்கு சென்றான். அறையில் கண்ணீருடன் அமர்ந்திருந்த சைந்தவி முன் அமர்ந்தவன். என்னடி என் மேல இவ்வளவு கோவத்தை அவங்க மேல காமிச்சிட்டு இருக்கியா? ஆமா, உன் மேல கோபம் இல்ல, கோல வெறியில இருக்க. என்ன மாப்பிள்ளனா உனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்க? நான் உனக்கு நொச்சா? அவன் சொல்றான், நீயும் வாய மூடிட்டு இருக்க என்று கேட்டு தலையணை வைத்து அடிக்க வாங்கிக் கொண்டவன். மாமா சொன்னதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? ஏன்டா மறுக்கல? அப்படியெல்லாம் இல்லன்னு ஏன்டா நீ சொல்லல என்று 2 அடிகள் கொடுக்க, டாவா. என வாயை பிளந்தாலும் மனைவியின் தலையணை தாக்குதலை சுகமாக வாங்கிக் கொண்டான். விலகி நின்று ஏக்கத்தோடு நிற்பதை விட மனைவியின் இந்த செல்ல சண்டை கூட போதுமே என்றிருந்தது. எங்கடி அதுக்குள்ள நீ சண்டை போட்டியே, நான் என்ன பண்றது? என்று பாவம் போல முகத்தை வைத்தான். இப்படி முகத்தை வச்சுட்டு தானே என்ன திட்டு வாங்க வைக்கிற நீ? முகத்தை அப்படி வைக்காதடா, முகத்துல பிளேடு போட்டுருவேன். ஒழுங்கா இப்பவே இங்கிருந்து கிளம்புற என மிரட்ட, அது எப்படி கிளம்ப? அத்தை எனக்காக சப்பாத்தி சிக்கன் குருமா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடாம எப்படி போறது? என்று சட்டையை சரி செய்ய மேலும் 2 அடிகள் வாங்கிக் கொண்டான். வெளியே சக்திவேல் சாப்பிட அழைக்க வேகமாக எழுந்தவனை முறைத்தவள் முன்னே செல்ல அவளது கழுத்தை நெரிப்பது போல கைகளை கொண்டு சென்றுவிட்டு பின்னே சென்றான். மது சப்பாத்தியை எடுத்து வைக்க அமுதா சிக்கன் குருமாவை ஊற்றினார். அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டனர். மித்திலுக்கு 4 சிக்கன் துண்டுகளை வைத்துவிட்டு இவளுக்கு 2 சிக்கன் வைக்க நிமிர்ந்து தாயை முறைத்தாள். அவரோ பயத்தில் தடுமாறி, இருடி எடுத்துட்டு வர, ஏன் முறைக்கிற என்று உள்ளே செல்ல மித்துல், வசி, மது மூவரும் உதட்டை கடித்து சிரிப்பை அடக்க சக்திவேலுக்கு சிரிப்பு வந்தது. உண்டுவிட்டு அமர்ந்தவர்கள் சில வார்த்தைகள் அமர்ந்து பேசினார்கள். பின் மித்துல் கிளம்பும் நேரம் வர வசி, அமுதா, மது, சக்திவேல் அவனை அனுப்பி வைக்க வாசல் வரை வந்து நின்றனர். இவளோ தள்ளி நின்று கொண்டாள். அவனும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பியிருந்தவன் தள்ளி நிற்கும் அவளை ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு சென்று விட்டான். இவளும் பெருமூச்சுடன் அறைக்குள் அடைந்து கொண்டாள். அவனை விட்டுப் பிரிய அவளுக்கு மனமில்லைத்தான். ஆனாலும் அவளது காயங்களை ஆறவே இந்த பிரிவை எடுத்துக்கொண்டாள். அவனும் அவளை தொந்தரவு செய்யாது அவளது இந்த சிறு பிரிவை ஏற்றுக்கொண்டான். 1 வாரம் சென்றது. இருவரும் பார்த்து பேசிக் கொள்ளவில்லை. கல்லூரியில் கூட பார்க்க முடியவில்லை, பரீட்சை என்பதால். ஆனால் அதெல்லாம் அந்த வாரம் மட்டும்தான். அடுத்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு அன்று காலையில் முதல் ஆளாக மனைவியின் வீட்டிற்கு வந்துவிட்டான் மித்துல். தாய் வீட்டில் இருந்து தந்தையுடன் இருந்தும் சைந்தவியின் முகத்தில் முழுமையான மகிழ்ச்சி இல்லை. சக்திவேல், அமுதா தம்பதியினர் மகளை நினைத்து ஒருவாறு கவலையாக இருந்தனர். ஆனால் அக்கவலை அழைக்காமலே வந்து நிற்கும் மருமகனைக் கண்டு அகன்று போனது. அவனை வரவேற்று காலை உணவு, ஜூஸ் என அவனது வயிற்றை நிரம்ப நிரம்ப கவனித்துக் கொண்டனர் அமுதாவும் சக்திவேலும். அவனை கவனிக்க இன்னொரு காரணமும் உண்டு. மகளை மருமகன் எழுப்பிவிடக்கூடாது என்று அவள் பக்கம் செல்லாதவாறு கவனித்தார் சக்திவேல். 11 மணி வரை இழுத்து பொருத்தி தூங்கிக் கொண்டிருந்தாள் சைந்தவி. யாரும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் அவளை தொந்தரவு செய்யவே அவளது அன்பு கணவன் வந்துவிட்டான். கூடத்தில் அமர்ந்து சக்திவேலிடம் பேசிக் கொண்டிருந்தவன் அறையை பார்க்க மூடியே இருந்தது. என்னத்தான் இன்னை எந்திரிக்கலையாவ? எங்க மாப்பிள, விட்டா நாள் முழுக்க தூங்குவா. இதெல்லாம் உங்க அப்பா எழுப்பி விடக்கூடாதுன்னு கட்டல. அதான் மேடம் இன்னும் எழுந்து வரல என்ன மாமா, நீங்க இவ்ளோ நேரம் தூங்க விட்டுறதா அவள? நான் எழுப்பி விடுறேன் என்று எழுந்த அறையை நோக்கி செல்ல, மாப்ள. பாப்பா 2 நாளா தூங்காம பரீட்சைக்கு படிச்சிருக்கான். இன்னைக்கு லீவ் தானே, தூங்கட்டுமே என சக்திவேல் மெல்ல சொல்ல அவரை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன மாமா நீங்க? மணிய பாருங்க, 12 ஆக போகுது. இப்பவும் தூங்கட்டுன்னு சொல்றீங்க. அவளுக்கு பசிக்காதா? வெறும் வயித்தோட படுத்திருக்கா. இவ்ளோ நேரம் அவ தூங்க விட்டுறது? ஆனாலும் நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க மாமா. போதும் அவ தூங்குனது, நான் எழுப்பி விடுறேன் என்று அறைக்குள் செல்ல சக்திவேலால் அவனை தடுக்க முடியவில்லை. மாப்பிள்ளையாச்சே, மகளின் தூக்கத்தை கலைக்கப் போகிறார். எதுவும் சொல்ல முடியவில்லை என்ற தவிப்புடன் அவர் இருக்க அமுதாவோ உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார். அறைக்குள் நுழைந்தவன் கதவை தாழிட்டான். நடு உச்சிக்கு சூரியன் வரப்போகும் வேளையிலும் அந்த அறை மட்டும் இருண்டு இருந்தது.
வெளிச்சம் வர சாளரங்களை கொஞ்சமாக திறந்து வைத்தான். அவன் வந்த அரவத்தை கூட உணராது அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் சைந்தவி. தினமும் நீ இல்லாம கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கா மவளே, நீ நல்லா நிம்மதியா தூங்குறியா? இருடி உன்ன என்றவன் என்ன பண்ணலாம் உன்ன? என யோசித்துக் கொண்டே நின்றான். சரியாக அவள் அணிந்திருந்த டீஷர்ட் சற்று மேலே ஏறி அவளது வெண்ணிற இடை நாபியுடன் பளிச்சென்று அவனுக்கு தரிசனம் தர ஏக பெருமூச்சு விட்டவன் எல்லாம் எனக்கு தான். ஆனா எங்க? என நெஞ்சில் கை வைத்து புலம்பினான். அவள் அருகே முட்டி போட்டு அமர்ந்தவன் அவளது நாபியில் மூக்கை வைத்தும் மீசையை வைத்தும் உரச முதலில் அசட்டை செய்தாள். பின் முத்தம் வைத்து மீண்டும் அவ்வாறு செய்ய சட்டென தன்மேலே ஏதோ ஊறுகிறதோ என்று எண்ணி பயந்து விழித்தவள் அவனைக் கண்டதும் பயந்து கத்தப் போனவளின் வாயை அடைத்து நான் தாண்டி, கத்தாத என்றான். அவனது கைகளை விலக்கி இங்க என்ன பண்ற நீ எனக் கேட்க அவனோ நானா? எனக் கேட்டு ஆசையாக மீண்டும் அவளது வயிற்றில் முகத்தை புதைத்து மீசையை வைத்து உரச அடி வயிற்றில் கூச்சமிழ அவனை தள்ளிவிட்டு டீ-ஷர்ட்டை சரி செய்தாள். மித்துல், என்ன இது என பொய்யாக கோபம் கொண்டாள். அவனோ கைகளால் அவளை அணை கட்டி மண்டியிட்டவாறு நெருங்கியிருந்தான். இடைவெளியின்றி இத்தனை தூரத்தில் நெருங்கி அவனது வாசனையையும் அணைப்பையும் வெகு நாட்களுக்குப் பின் தான் அனுபவிக்கிறாள். ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளாமல் கோபம் கொண்டவளாக பொய்த்திரை போட்டு மறைக்கிறாள். எப்படிடி இவ்ளோ நேரம் தூங்குற? உன்னை அடுத்து எப்ப பாப்போம்னு தூங்காம தவிச்சிட்டு இருக்கா? நீ ஏன் என்ன கூட இல்லாம எப்படி தூங்குற? எனச் செல்லமாக கடித்து கொள்ள கொன்னு வைக்காத, அதெல்லாம் நல்ல மனசுக்காரங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் என்று சொல்ல, ஆமா, எங்களுக்கெல்லாம் அழுகன மனசுல, அதனாலதான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு என்று குத்தி காட்டி சொல்ல, அவள் அவ்வாறு சொன்னதும் சட்டென அவனது முகம் வாடிப்போனது. அமைதியாகி விட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆனது. சாரி, நான் நான் ஏதோ சட்டுன்னு வந்துருச்சு என திக்கி திணறி சொல்ல, பரவாயில்ல, நீ சொல்லி காட்டுறதுல தப்பில்ல. நான் செஞ்சதை தானே சொல்றேன். அதனால நோ இஷ்யூஸ் என்று அவன் சொன்னாலும் அவன் முகம் வாடித்தான் இருந்தது. இது போல உன்னை ஹர்ட் பண்ணிடுவனோடு தான் பிரிஞ்சிருக்கலான்னு சொன்னேன். ஐம் சாரி என மீண்டும் மன்னிப்பு கேட்டாள். பரவாயில்ல, உன் பிரிவை விட இது ஒன்றும் வலிக்கல என்று எழ இருந்தவனை வேகமாக இழுத்து இறுக கட்டிக்கொண்டாள். அதை எதிர்பாராதவன் இன்பமாக அதிர்ந்து இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டான். என்ன வில்லையாக்காதடா என இவள் சொல்ல, என்னோட ஸ்வீட் வில்லிடி நீ என்றவன் விலகி நெற்றி முட்டினான். அந்த நொடி கோபம் மறந்து அவனுடன் இருந்தாள். அவளை தூக்கி குளியலறைக்குள் விட்டு பல் துலக்க சொன்னவன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து குளியலறை கதவை சாத்த அதிர்ந்து போனவள் அவனை அடித்து துரத்தி வெளியே அனுப்பிவிட்டு கதவை தாழிட சிரிப்புடன் வெளியே வந்தான். அன்று முழுக்க முழுக்க அவளை தொந்தரவு செய்வதுதான் அவனது வேலையாகிப் போனது. சின்னஞ்சிறுசு சேட்டைகளைக் கண்டும் காணாததும் போல இருந்து கொண்டனர். இரவு வரை அவனது அலும்பல்கள்தான். துணைக்கு தனது 2 மாமியாரை வைத்துக்கொண்டு தன் மனையாளை நன்றாக செய்துவிட்டான். இருடா, அங்க வந்து என் மாமியாரட உன வச்சு செய்ற என்று உள்ளுக்குள் கருவிக்கொண்டாள். மதுவிற்கு அவளது தம்பி மித்துல் புதிதாக தெரிந்தான். இவ்வாறெல்லாம் அவன் இருப்பானா என அவ்வப்போது ஆச்சரியமாக பார்த்து கொள்வாள். ஒருவாறு வீட்டை 2ஆக்கி விட்டு அவன் கிளம்பும் வேலை வர, அப்பாடா என்று வாய் விட்டு சொன்னாலும் உள்ளுக்குள் குரங்கு குட்டி போல தாவிக் கொண்டு அவனோடு செல்ல ஆசைத்தான். இன்னும் 2 பரீட்சைகள் முடித்துவிட்டு செல்லலாம் என்று கவலையாக எண்ணிக்கொண்டாள். அவளை தனியறையில் அழைத்து சென்றவன் சுவரில் சாய்த்த அவளது உயிரை இதழ் வழியே தனக்குள் இழுத்து கொண்டிருந்தான். அவளும் அவனது சிகைக்குள்ளே விரலை விட்டு அளந்தாள். பரீட்சை முடிய வரைக்கும் தான் இங்க. அதுக்கப்புறம் ராவணன் போல உன்னை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். இனியும் விலகி இருப்பேன்னு நினைக்காத. என்னால சத்தியமா முடியாதுடி என்று கிரக்கமாக சொல்லிவிட்டு சென்றான். அடுத்த 1 வாரமும் அவளுக்கு இம்சைகள் கொடுக்கவில்லை என்றாலும் அவனது நினைவுகள் இம்சைகளாக இருந்தன. ஒவ்வொரு நாளும் கழிய யுகமாக இருந்தது அவளுக்கு. இப்போதடா வீட்டுக்கு சென்று அவனோடு ஒவ்வொரு பொழுதும் காதலை செய்து களைத்துப் போக வேண்டும் என்று இருந்தது. கோபமெல்லாம் இருந்த தடம் இல்லாமல் போக அவன் மேல் முழுக்க முழுக்க காதல் மட்டுமே இருந்தது. அவனிடம் விளையாட்டு காட்டவே பரீட்சை முடிந்தும் மேலும் 2 நாட்கள் இருக்கப் போவதாக கோபம் நீடித்திருப்பதாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றாள். ஆனால் அன்றே மது சொன்ன செய்தியைக் கேட்டு பேரதிர்ச்சி கொண்டவள் அடித்து பிடித்து அவனை பார்க்க ஓடினாள் மருத்துவமனைக்கு. தொடரும்.